புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மக்கள் நல கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை அடிப்படையிலான மாற்று அப்படின்னு ஜி ராமகிருஷ்ணன் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு. டெக்கான் கிரானிக்கல் என்று அந்த நேர்காணலை வெளியிட்டிருக்குது. இதுதான் மாற்றா, இது கொள்கை அளவில் இது ஒரு மாற்றாக கருத முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் அதை படிக்கும்போது வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாற்றுன்னு சொல்லும்போது எப்படி ஒரு மாற்றுங்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுதான் இந்த கூட்டணி தேர்தல் வரை தான் இருக்குமா, இல்லை அதற்கு பிறகு இருக்குமா? அந்த மாற்றுங்கிறது எது வரை அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாற்றா இல்லையான்னு நம்ம பேச முடியும். தேர்தலுக்கு பின் இவர்கள் பெறுகிற சீட்டை வச்சுட்டு ஆட்சியில் பங்குன்னு போனாங்கன்னா டிஎம்கேயோட போவாங்க, இல்லை ஏடிஎம்கேயோட போவாங்க. ஏதாவது ஒரு பிரதான கட்சியோடு தான் இவங்க கூட்டணி அமைக்கும். அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுங்கிறதுக்கு இவங்க எப்படி மாற்றுங்கிறத கொண்டு வருவாங்கன்னு எனக்கு புரியலை. இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்தில் வைகோ சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு இது ஆட்சியில் பங்குங்கிறதுலாம் கிடையாது. மக்கள் நல கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சா ஆட்சி, இல்லைன்னா எதிர்கட்சி தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. அடுத்து வர செக்மெண்ட்ல நீங்க எடுத்திருக்கிறதுல வேற மாதிரியான ஒரு பதில்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்ப பேசலாம். அதை பற்றி அப்படிங்கும்போது அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எந்த வகையில மாற்றுங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். முத்துகிருஷ்ணன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை இன்று ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை அலை என்பது இங்கே இருக்கு. பொதுவாக மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு. இரு திராவிட கட்சிகளையும் மாற்றி மாற்றி ஆட்சியில் மக்கள் அமர வைத்து ஏராளமான அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இன்று இந்த கூட்டணி என்பது ஒரு அடிப்படையான கொள்கை திட்டத்தை இவர்கள் தான் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பிரதான கட்சிகள் யாரும் தங்களது தேர்தல் அறிக்கைகளை கூட வெளியிடாத சூழ்நிலையில் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்டான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்க மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே வரப்போய் ஜனநாயகத்துக்குள் இது ஒரு ப்ராசஸ். தேர்தலில் நாம் நம்முடைய ஒரு செயல் திட்டத்தை முன்வைப்பது, மக்களை சென்று சந்திப்பது, மக்கள் அதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டால் மக்கள் வாக்களிப்பது, தேர்தலுக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுதைக்கு மக்களிடம் அவர்கள் ஒரு ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க, ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை கொடுத்துருக்காங்க. திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் களத்தில் முன்னணியில் நிற்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்களிடத்தில் முன் வச்சுட்டு தலைவர்கள் 4 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்வதே ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம அதை பார்க்கணுமா என்ன? இல்லை, நிச்சயமா நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கொள்கை அளவில் மாற்று கொள்கைகளை முன்வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாகவே இங்கே தேர்தலில் 2 கட்சி சேர்ந்தாலே, அல்லது 3 கட்சி, அல்லது 5 கட்சி, 8 கட்சி வரை நம்ம பார்த்துருக்கோம். உறுதியாக இந்த கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொள்கைகளின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பயணிக்க இயலாது. ஒரு தேர்தல் கூட்டணி என்பது, அல்லது தேர்தல் உடன்பாடு என்பது, அல்லது தொகுதி பங்கீடு என்பது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று தான் நம்ம அதை பார்க்குறோம். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்காக இவர்கள் அனைவரும் நிற்கிறாங்க அப்படின்றது தான். தே மே ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். அவங்களுக்குள்ள நிறைய வேற்றுமைகள் இருக்கலாம், இருந்தே தீரும். அதுதான் ஜனநாயகத்தில் ஆரோக்கியமும் கூட. அப்போ அதை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் களத்தில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முதல்ல அறிவிச்சிருக்காங்க. வேற எந்த குழப்பங்கள், பயங்கள், வேற எந்த கணக்குகள் இல்லாமல் அவர்கள் அதை அறிவிச்சிருக்கிறது என்பதே நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். நீங்க சொல்ற வாதத்துக்கே வந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக், இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து மேற்கு வங்கத்தில் இடது முன்னணிங்கிற பெயரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு 4 கட்சி கூட்டணிக்கும் மறுமலர்ச்சி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 4 கட்சிகளும் சேர்ந்த இந்த மக்கள் நல கூட்டணிக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேறுபாடு, அவங்க 4 பேருக்கு இடையில கொள்கை வேறுபாடு இருக்கு. ஆனா அந்த கூட்டணியை ஒரு ஒருமித்த கருத்தோடு உள்ள கூட்டணியாக மக்கள் பார்ப்பாங்க. இந்த 4 பேருடைய கூட்டணியை ஒருமித்த கருத்தோட, அல்லது சில விஷயங்களை சமரசம் செய்து கொண்ட, அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்ட ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல, அல்லது இந்த கூட்டணியை மாற்றுக் கொள்கை உள்ள கூட்டணின்னு பார்க்கறதுல மக்கள் ஏற்பாங்களா அந்த மாதிரி முழக்கங்களை? நான் என்ன நினைக்கிறேன், நிச்சயமாக இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க இல்லையா, இதை போல் தான் அந்த 4 கட்சிகளும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே சேர்ந்தப்ப பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை நீடித்த ஒரு காலத்தில் தான் நம்ம முடிவு செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த 4 கட்சிகளுக்கு ஓரளவுக்கு
கொள்கை அடிப்படையில் இல்லை இன்னும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் பயணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அது மாதிரியான ஒரு மாற்று அணி சேர்க்கையே புதுசு தமிழ்நாட்டில். இதுவரையிலும் நாம் 2 அணி சேர்க்கைகளை மட்டும்தான் பார்த்து பழகியிருக்கோம். சமயங்களில் நம்ம ஒரு சின்ன சின்ன உதிரி கட்சிகள் நிற்கிறத பார்க்கிறோம். இந்த முறை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி என்பது ரொம்ப திடமாக அவங்க ஒன்றாக இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று எனக்கு இதில் நான் தொடர்ந்து ஊடகங்களின் வழியாக பார்க்கிறது, அந்த தலைவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஊர்களில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வரவேற்பு என்பது, அங்கே கூடக்கூடிய கூட்டங்கள் என்பது ஒரு சின்ன நம்பிக்கை அளிக்கிறது. இவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா, இவையெல்லாம் சீட்டுகளாக மாறுமா என்றால் நாம் அதை பொறுத்திருந்தான் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்களிக்காமல் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற, அப்படி இவங்க சொல்றாங்கல்ல, அப்படி தவிச்சிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் கேட்கறது அந்த மாதிரி விஷயத்தை பத்தி கேட்கல. அது மக்களிடத்துல வரவேற்பு பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ வர்றத அவர்களை ஏற்க முடியாதவர்களுக்கு, திமுக அண்ணா திமுகவையும் ஏற்க முடியாதவர்களுக்கு இந்த கூட்டணி வரப்பிரசாதமாக இருக்கலாம். அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த முழக்கம் தான் எனக்கு பிரச்சனை. நான் கேட்கறது என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க முடியாத விஷயம் அங்கதான் வருது. நாங்கள் மாற்று கொள்கைகளை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. விஜயகாந்த் வருகைக்காக காத்திருக்கிறது எந்த விதமான மாற்றுக் கொள்கை? அவர் வந்த உடனே அவர் கூட்டணியில் சேருவேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் நாங்கள் அனைத்தையும் பற்றி விவாதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஜி ராமகிருஷ்ணன் சொல்றாரு. அது எந்த விதமான மாற்றுக் கொள்கை? இல்லை, நிச்சயமாக இவர்கள் நால்வரும் இணைந்து ஒரு செயல் திட்டத்தை சொல்றாங்க. அந்த செயல் அடிப்படையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அதிமுக திமுக முகாமுக்கும் திடமான கொள்கைகள் இருக்கு. அவங்க மாற்ற விஷயம் முழு. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அல்லது 10 நாட்களாக பார்க்கிறோம், தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களை பற்றிய உரையாடல். விஜயகாந்த் எங்கே செல்வார், எந்த கூட்டணியில் இடம்பெறுவார், அவர் இடம்பெறக்கூடிய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக கருதப்படுமா, இது மாதிரியான நிறைய ஆருடங்கள் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் வந்து ஹேசியமாக தான் பார்க்குறேன். அதை இன்னும் ஒரு உறுதிப்பட்ட, அப்போ அதில் நிறைய வருது. அவருக்கு துணை முதல்வர் பதவி, அவருக்கு முதல்வர் பதவியே, அவருக்கு 100 சீட்டு, அவருக்கு 150 சீட்டு, விதவிதமான தகவல்களில் தொடர்ச்சியாக புழங்கிக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் சார்ந்த தகவல்கள் புழங்குவதை நான் நம்பலை. அதை நான் வந்து இந்த கணமே நான் ஏற்க தயாராக இல்லை. ஆனால் ஒருவேளை நாம் கேள்விப்படுறது போல் அப்படி ஒரு கேக்வாக்காக தூக்கி கொடுப்பார்களே, ஆனால் அது நிச்சயமாக ஒரு பெரிய, அவர்கள் இதுவரை பயணம் செய்த பயணமே பிழையாகிவிடும் என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வருகைக்காக காத்திருப்பதே கூட கொள்கை அளவில் ஒரு மாற்றில் உறுதியாக அந்த அணி இல்லை அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. அதாவது இந்த கட்சிகள் ஒன்றும் இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற 4 கட்சிகளும் புதிய கட்சிகள் ஒன்றும் இல்லை. இதுவரை அவர்கள் கொள்கைகளில் எவ்வளவு தூரம் பிடிப்பாக இருந்தாங்க. அப்படின்னு கொள்கைகளில் பிடிப்பாக இருந்தால் 2 பிரதான கட்சிகளையும் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சே இருக்க மாட்டாங்க. அப்போ கொள்கைங்கிறதுல ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் எந்த அளவு உறுதியாக இருந்தனங்கிறதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஏன் பிரிஞ்சு வந்து வைக்கிறாங்க, ஒரு தனியாக 2 பிரதான கட்சிக்கும் மாற்றுன்னு சொல்லி ஏன் வைக்கிறாங்கன்னா, மக்களுடைய உணர்வை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இப்போ தான் இருக்குது. அதை வந்து நாம் பண்ண முடியுமான்னு பார்க்கிற ஒரு பார்வை, அரசியல் பார்வை தான் இருக்கே தவிர மாற்றுன்னு சொல்றதா இருந்தால் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லேருந்து சேர்த்து தான் பார்க்கணும். ஓரளவாவது கள நிலைமைகள் வந்து கண்டியூசிவாக மாறுற வரைக்கும், சாதகமாக மாறுற வரைக்கும் தனியாக ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய கொள்கைகளை மட்டும் முன்னிறுத்தி தேர்தல் களம் காண்பது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா விஜயகாந்த் பத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேள்விகள் ஏன் வருது? எல்லா கட்சிகளும் எந்த இதுவும் இல்லாம அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் வெயிட் பண்ணி? ஒண்ணும் இல்லை, மக்களுடைய மூடை புரிஞ்சுக்கிட்டு, மக்கள் மாற்று வேணும்னு சொல்ற அந்த மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர் ஆரம்பித்த நேரமும், அவர் கூட்டணி வைக்காம தனியா நின்று காமிச்சதும், அவர் கூட்டணி வச்ச பிறகு கொஞ்சம் இறங்கிடுச்சுங்கிறத நாம பார்க்கிறோம். நம்ம தமிழ் சமூகத்துல விஜயகாந்தனுடைய கட்சியையும் திருமாவளவனுடைய கட்சியையும் ஒன்றாக பார்க்க முடியாது. திருமாவளவன் தனியாக களத்தில் போய் நிற்க முடியாது. விஜயகாந்த் நிற்கலாம், கட்சி ஆரம்பிச்ச உடனே நிற்கலாம். ஆனா திருமாவளவன் நிற்க முடியும்னு நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க நிற்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. நிக்கணும், அப்பதான் ஒரு கட்சி தனக்கான களத்தை இது பண்ண முடியும். நிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொல்லலாம். இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும், திருமாவளவனுடைய கட்சிங்கிறதுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கான இடத்தை உறுதி செய்யணும், சஸ்டெயின் பண்ணணும், அதை மேலும் பலப்படுத்தணும்னா தனியா தான் நிற்கணும். தனக்கான அடையாளத்தை உறுதி செய்யாம ஒவ்வொரு கட்சியோடையும் மாற்றி மாற்றி 2 பிரதான கட்சிகளோட போகும்போது தனக்கான அடையாளம்ங்கிறது என்ன? அந்த கட்சிகள் பேசக்கூடிய கொள்கை எந்த அளவுல வரக்கூடிய வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படக்கூடாது. ஆரம்ப நிலையில கவலைப்படக்கூடாது. தன்னை சஸ்டெயின் பண்ணணும்னா களத்துல பணியாற்றணும், தொடர்ந்து நிக்கணும். தனியா தனக்கான அடையாளம் எங்க இருந்து உருவாகும்? 2 பிரதான கட்சியோட போனீங்கன்னா உங்களை அவங்க தன்னோட இது பண்ணி உங்களுடைய அடையாளத்தை அழித்து விடுவார்கள். அதுதான் மற்ற கட்சிகளை விட்டுறேன். 4 கட்சிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், 2 முதன்மையான கட்சிகள்
தேசிய அளவில் 2, இந்திய அளவில் 2 பிரதான கட்சிகள். இந்த 4 கட்சிகளுமே தனியாக நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நம்ம வந்து ஃபார்முலாவை சிறிய கட்சிகளுக்கு அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இல்ல, இந்த 4 கட்சிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த தேசிய இல்ல, கட்சிகள் அவர்களே தயாராக இல்லை. ஏன் இல்லைங்கிறது அதுக்குள்ள போனாதான் நாம கொள்கை பற்றிய கேள்விகளுக்கும் மாற்று பற்றிய கேள்விக்கும் பதில் அங்கதான் இருக்குது. இத்தனை வருடங்களில் அவர்கள் தங்களுக்கான அடையாளத்தை எந்த அளவு தமிழகத்தில் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க மாற்றுன்னு பேசும்போது உங்களுடைய பழைய இதெல்லாம் பேசத்தான் வேண்டி இருக்கும் அந்த இடத்துல. நீங்க இங்க 2 பிரதான கட்சியை நீங்க குறை சொல்றீங்கன்னா அவர்களுடைய ஒவ்வொரு குற்றத்திலும் நீங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்ததனால ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்குது. ஆனா நீங்க எந்த சமயத்துல வெளியில வரீங்க? திமுகவுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அவங்க விரும்பினால் ஒரு கட்சியோட அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியை சேர்த்து கொள்ள முடியும். ஆனா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அப்படி இல்லை. அவர்கள் வந்து தனியாக தேர்தலில் நின்றுருக்காங்க. ஆனா அது அவங்களுடைய சாய்ஸ் கிடையாது. வேற எந்த கட்சியும் திமுகவோ அதிமுகவோ அல்லது அதற்கு அடுத்த லெவல்ல உண்டான கட்சிகளோ கூட இந்த கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில சேர்க்க மறுக்கும் போதுதான் அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க. அதனால தனியாக நிற்பவர்கள் எல்லாம் வந்து கொள்கை ரீதியாக நின்னாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த கட்சி தனியாக நிற்கணுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன பாக்குறேன்னா, அப்படி சேர்ந்து தான் நின்றாகணும் ஜனநாயகத்துல. அது ஒரு தேசிய தேர்தலா இருக்கலாம், ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம், இணைந்து தான் நின்றாக வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் வந்து இங்க தனிப்பெரும்பான்மையான ஒரு சிங்கிள் கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை என்பது சாத்தியமே இல்லை இங்க. ஏன்னா இங்க நம்ம இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன், ஜனநாயகத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகத்தில் நிறைய பார்வைகள் இருக்கணும், நிறைய கொள்கைகள் கீழே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனித்த பார்வை இருக்கு. ஒரு நல்ல ஜனநாயகம் என்றால் அதுல நிறைய பிளேயர்ஸ் இருக்கணும். நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் மட்டும் ஓடுவார், இல்லை 2 பேர் மட்டும் ஓட முடியாது. 10 பேர் சமமாக ஓடுறது இருக்கு இல்லையா, அதுதான் ஆரோக்கியமான விஷயம். அப்போ பலங்களையெல்லாம் கடந்து இவர்கள் பலம் இன்னைக்கு இங்கே முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான அரசியல் பார்வை முக்கியம். இப்போ திருமாவளவனுடைய விசிகாக்கு ஒரு மாபெரும் பார்வை இருக்கிறது, மாபெரும் ரோல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில், மறுக்க முடியாத ரோல் இருக்கு. அந்த ரோல் எங்கேருந்து வருது? பல பிரதான கட்சிகள் கைவிட்ட இடம் அது. எல்லோரும் தோல்வி அடைஞ்ச ஒரு இடத்தில் அவர்கள் இன்றைக்கு அந்த விஷயத்தை முதன்மைப்படுத்தி வந்திருக்காங்க. அப்ப அவர்களினுடைய பலத்தை விட அவர்களினுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது. அப்ப அது போன்ற நோக்கமுடைய பல பேர் இன்னைக்கு ஜனநாயகத்தில் தேவைப்படுது. ஒரு தேர்தலில் நாம் ஒரு தொகுதி பங்கீடு தான் பொதுவாக பார்க்க போனால் ஒரு தேர்தல் நேரம் நடப்பது என்பது தொகுதி பங்கீடு. அதுவும் விடுதலை சிறுத்தைகளை போன்ற ஒரு கட்சி தேர்தலில் நிற்பது, ஒரு சொற்பமான சீட்டுகளை பெறுவது என்பது ஏதோ ஒரு அரசியல் பண்றதுக்காக எல்லாம் இல்லை. அது அந்த ஜனங்களினுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கும் அந்த ஜனங்களினுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கும் காலங்காலமாக கைவிடப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கக்கூடியது. அதை நாம் மற்ற கட்சிகள் இன்னைக்கு கமிஷன் அடிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் செய்யறதும் ஒப்பிடவே முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதுபோல் இங்கே விதவிதமான கொள்கைகள் வேண்டியது இருக்கு. அந்த கொள்கைகள் சார்ந்த பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வேண்டியது இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர்களை போன்ற சக்திகளும் இங்கே வென்று உள்ளே செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். நீங்க அவசியம் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க வந்து தலித் சிஎம், தலித் முதல்வர் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அது தொடர்பாக எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு மக்கள் நல கூட்டணி வந்து தெளிவாக சொல்லிடுச்சா? மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக அவங்களுடைய கொள்கை நிலையை சொல்லிட்டாங்களா? அது இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவனைத்தான் முதலமைச்சராக்கணும்னு அந்த கோரிக்கைக்கு பொருள் கொள்ள முடியாது. ஒருவேளை அது விடுதலை சிறுத்தைகளுடைய மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா மறுமலர்ச்சி திமுக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்தா மறுமலர்ச்சி திமுக இருக்கக்கூடிய ஒரு தலித்தை நான் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுக சொல்லுமா? சொல்லாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அதை டிக்ளேர் பண்ணுமா? டிக்ளேர் பண்ணாது. ஆக அந்த கொள்கை அறிவிப்பை கூட அவங்களால வெளியிட முடியாது. இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக இந்த கோரிக்கை புதுசு இல்லை. உதாரணத்துக்கு ரவிக்குமார் இந்த கோரிக்கையை 10-15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கார், பல சந்தர்ப்பங்களில் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அவர் பேசிய பொழுது அதை நாம் பொருட்படுத்தியதே இல்லை. தேர்தல் காலம் என்பதால் ஊடகங்களை அதை பெருசுபடுத்துது. அதை ஏன் பெருசுபடுத்துது, ஏன் பொருட்படுத்துதுன்னா, அந்த ஒற்றை வரியை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு பிளவை ஏற்படுத்தலாமா என்கிற அளவிலான நோக்கங்கள் இருக்கு. எனக்கு என்னன்னா, இதே ரவிக்குமார் பல்வேறு நேரங்களில் இதை பேசிய பொழுது அது ஏன் ஊடகங்களால் விவாதிக்கப்படவில்லை? ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. அதை வச்சு பிளவு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க எதிர்கட்சிகளோ அல்லது ஊடகங்களோ. இது போன்ற நெருக்கடியான கேள்விகள் மூலமாக அந்த அணியினர், அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அணியினர் மத்தியில் சந்தேகத்தை விதைச்சு பிளவு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை பற்றி பேசுறீங்க. இதையெல்லாம் தங்களுக்குள்ள பேசி அந்த பிளவு வர விடாமல் ஒரு முடிவோடு அந்த அணி சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி.
நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? அதுதான் அந்த இது நெருக்கடியான கேள்வியாக ஏன் அந்த கூட்டணியால பார்க்கப்படுதுங்கிறது. எதுக்காக இது நெருக்கடியா இருக்கணும்? கொள்கைன்னு பேசுனீங்கன்னா கொள்கைன்னு பேசுறவங்களை நோக்கித்தான் கேள்விகள் வைக்கப்படும். அப்ப அந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்க நெருக்கடியா ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க you are not- இல்ல, நெருக்கடின்னு நான் தான் சொல்றேன். இல்ல, அவங்க இல்ல, சொல்லல. அந்த இதுகள் அவங்க ஏன்னா சொல்லல. அவங்க அவங்களுடைய நெருக்கடின்னு சொல்லல. கான்ட்ராடிக்டரி பதில்கள் இருக்கு. ஒரு அவங்க தலித் சிஎம் வரணும்னு அவங்க வந்து சொல்லும்போது தலித் சிஎம்ங்கறத கொள்கை அளவுல 4 அமைப்புகளும் தலித் சிஎம்ங்கறத ஏற்கறாங்க. கொள்கை அளவுல ஏற்கறாங்க. ஏற்கறாங்க. கொள்கை அளவுல தான் மாற்று அணின்னு அவங்க சொல்றாங்க. அதன்படி அவங்க ஏற்கறாங்க. அதை ஏற்காத எந்த கட்சி இருக்கு? இந்த கூட்டணியை விடுங்க, வேற எந்த கட்சியும் அதை மறுக்குமா? இன்னைக்கு கொள்கை அளவுல உங்க இந்த கேள்வியை நீங்க மத்த கட்சிகள்கிட்ட வச்சீங்கன்னா அவங்க மறுப்பாங்களா? மற்ற கட்சிகளோ மற்ற கூட்டணியோ அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கஷ்டம். இந்த கூட்டணியிலும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதுதான் அதுக்கு பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கு நீங்க சொல்றீங்க. ஏன் நான் அதை கான்ட்ராடிக்டரியா பாக்குறேன்? வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிற அந்த டோன்ல கேட்டீங்கன்னா பதில் இல்ல. அந்த பதில நான் சொல்ல முடியாது. ஆனா வெற்றி பெற்றால் தலித் சிஎம் கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்கோப் வந்து இந்த அணிக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேற எந்த அணிக்குள்ளயும் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அந்த ஸ்கோப் நீங்க எந்த இடத்துல பாக்குறீங்க? இந்த 4 கட்சிகளிலும் திருமாவளவனை நிறுத்தலைன்னா வேறு ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற தலித் இதை அந்தந்த கட்சியின் தலைவர்களை நிறுத்துவாங்களாங்கிறது கேள்வி. அப்ப ஸ்கோப் எங்க இருந்து வருது? ஆனா விஜயகாந்த் கூட்டணிக்குள்ள வந்தா விஜயகாந்த் சிஎம்மா நாங்க சிஎம் கேண்டிடேட்டா கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சிக்கல் தான். அப்ப இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் அந்த இடத்துல கொள்கையை பத்திய கேள்வியவே எழுப்புது. இந்த பகுதியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஜிஆர் இன்டர்வியூல இருக்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதை உங்ககிட்ட கேட்டுட்டு பதில் சொல்றேன். அந்த பகுதியை நிறைவு செய்யலாம். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார கொள்கைகளை திமுக அதிமுக அரசுகள் பின்பற்றின, நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வருது இந்த நேர்காணல்ல. மாநில அரசினுடைய இந்தியாவுக்குள்ள மாநில அரசினுடைய அதிகார வரம்பு பற்றி கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் பற்றி இந்த கூட்டணிக்கு சரியான புரிதல் இல்லையோ அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது வருது. இல்லை, நான் அப்படி அதை பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இடதுசாரிகளுக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தமான கொள்கை இருக்குது. அழுத்தமான கொள்கை என்றால் அது பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், சமூக நீதி சார்ந்த கொள்கையாக இருக்கலாம், அல்லது பல்வேறு தளங்களான கொள்கைகளாக இருக்கலாம். அவங்க தொடர்ந்து அரசியல் களத்தை அல்லது அரசியலை கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே சந்திப்பவர்கள். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது இன்னும் காம்ப்ளெக்ஸானது. நீங்கள் இன்றைக்கி ஒரு மத்திய அரசு மாநில அரசு என்கிற செட்டப்பும் இப்போ இதற்குள்ள நான் என்ன பார்க்குறேன்னா, இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த இடங்களில் நிறைய விஷயங்களை அவங்களால அந்த குறைந்தபட்ச களத்துக்கு உட்பட்டு செய்ய முடிஞ்சிருக்கு என்பதை பார்க்குறோம். அது வந்து கேரளாவில் இன்றைக்கு நிலத்தை பிரித்து நிலமில்லா கூலிகளுக்கு கொடுத்ததிலிருந்து வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ நாம் நேரடியாக அந்த பெரிய கேன்வாஸை பற்றி பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடிப்படையே இன்னைக்கு நிறைவேறாமல் தான் இருக்குது. ரொம்ப ஜனங்களுக்கான அதிகாரத்தில் இந்த குறைந்தபட்ச பொருளாதார செட்டப்புக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய லேப்சஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை பொருளில் கொண்டு தான் அவர் அதை பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் விரும்பினால் திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி சேர முடியும். ஆனால் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் தான் இருக்கிறோம், அங்கேயே நீடித்து இருப்போம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதாக திருமாவளவனுடைய நேர்காணல் ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்று வந்திருக்குது. Can go with DMK or ADMK, but we will remain with PWF அப்படின்னு சொல்லி அந்த நேர்காணல் தலைப்பில் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அந்த அந்த 2 வரியில் வந்து நாங்கள் we will remain with PWF என்பது சரியாக இருக்குது. ஆனால் இவ்வளவு நம்ம ஏற்கனவே பேசினது போல் இவ்வளவு பலமாக ஒரு மாற்றை முன்வைத்து களத்தில் இருப்போம் என்று சொல்கிற பட்சத்தில் இந்த கணத்திலும் எங்களால் திமுகவுடனோ அதிமுகவுடனோ போக முடியும் என்கிற அந்த வரியே துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது ஆரோக்கியமாக இல்லை. அல்லது இவர்கள் இவ்வளவு அழுத்தமாக இன்று போய் லட்சக்கணக்கான மக்களை ஊராக சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் இப்படியான ஒரு வரியை நான் எதிர்பார்க்கவில்லை. அது எனக்கு ரொம்ப அவநம்பிக்கையை கொடுக்கிறது. அதே மாதிரி மறுமலர்ச்சி திமுகவுக்கும் அந்த பக்கத்துலேயே இந்த பக்கத்துலேயே போய் சேர முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த பக்கத்துலேயே இந்த பக்கத்துலேயே போய் சேர முடியும். எல்லாருமே அந்த 2 கூட்டணிகளுக்குள்ள போக முடியும், ஆனால் போக வேண்டாம்னு தானே இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வரி ஏன் வருது அப்படிங்கிறது அந்த வரி வந்து அவரே சொன்னாரா இல்லை இது ஊடகத்தினுடைய வழக்கமான ஒரு சித்து விளையாட்டா என்று தெரியல. அந்த வரி ஏன்னா பொதுவாகவே செய்தியினுடைய தலைப்புகள் நீங்கள் ஒரே செய்திக்கு 10 பத்திரிகையில் அது வந்துருந்துச்சுன்னா 10 தலைப்பு வரும். பொதுவாக தலைப்பு வைக்கிறதுல நம்ம ஊடகங்கள் ரொம்ப வித்தகர்கள். அந்த தலைப்பை அவர்களினுடைய அரசியல்
அஜெண்டா அல்லது அவர்களுடைய அரசியல் பார்வை அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சாயலுக்கு ஏற்ப பொருத்துவது என்பது சமீப காலத்தில் அது இன்னும் உச்சமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 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 எக்ஸாக்டான வரியை அவர் கூறியிருப்பாரா என்று எனக்கு தெரியல. கூறியிருப்பார் என்றால் அது ஒரு துரதிருஷ்டவசமானது என்று நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி? இல்லை, நான் அந்த பேட்டிக்குள்ளே படிக்கும்போது தெரியுது, தலைப்பு தான் தவறாக கொடுத்துட்டாங்கங்கிறது இல்லை, உள்ள கேள்விகளுக்கு அவர் சொல்கிற பதில்களில் நமக்கு இந்த இதுதான் வருது. அவர் தெளிவாகவே சொல்கிறார், இரண்டு கூட்டணி, இந்த இரண்டு பிரதான கட்சியும் நீங்கள் ரொம்ப விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறதுக்கு அதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்கிறார். ஏன் விமர்சிக்கலை? மாற்றுன்னு சொல்லி நீங்கள் யாருக்கு மாற்றுன்னு சொல்லி வரீங்க? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாற்றுன்னு சொல்கிறீங்க. அப்போ இரண்டு கட்சிகளையும் கடுமையாக விமர்சிக்க வேண்டியது உங்களுடையது. ஆனால் நான் அதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். நான் ரெண்டையும் அவ்வளோ விமர்சிக்க மாட்டேன். எந்த நேரம் வேணாலும் என்னால் இரண்டு கட்சிகளோடையும் போக முடியும். அங்கே நல்லுறவை தான் நான் பேணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த திமுக அதிமுகவோட நல்லுறவை பண்ணுவதற்காக அவர் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. அது நம்ம சென்ற பகுதியில் இறுதியில் பேசின ஒரு விஷயம் தொடர்பானதாகவும் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில மாநில அரசுகள் இல்லை. அதனால ஆனால் அவங்க இருக்கும்போது ஊழல் தொடர்பாக அவர்களுடைய நடவடிக்கைகளும், சாதியம் தொடர்பாக அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவருக்கு போதுமான அளவு மனநிறைவை அளிக்கவில்லைங்கிறதுனாலும் ஒரு மாற்று ஆட்சியில் பங்குங்கிற அவருடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லைங்கிற அடிப்படையிலையும் அவர் ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றாக ஒரு கூட்டணியில் இருக்காரு. அதனால இப்போ திமுக அதிமுக விமர்சிக்கிற மாதிரியோ அல்லது அதிமுக திமுக விமர்சிக்கிற மாதிரியோ திருமாவளவன் அந்த இரண்டு கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். அதை அப்படி நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு பார்க்கும்போது மாற்றுன்னு சொல்லும்போது நீங்கள் விமர்சிக்கணும். எதுக்கு மாற்று? நீங்கள் அப்புறம் இரண்டையும் விமர்சிக்காத போது நீங்கள் எதற்கு மாற்று? அவர்களுடைய ஊழலில் நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா கடுமையாக விமர்சிக்கணும். அவர்களுடைய ஜாதிய பார்வையை நீங்கள் விமர்சிக்கணும்னா கடுமையாக விமர்சிக்கணும். நீங்கள் அதை பற்றிலாம் அவர் பேசுறாரு. அதை பற்றிலாம் அவர் பேசுறாரு. ஆனால் அவங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் வரீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் தேர்தலுக்கு பிறகு இவர்கள் முன்வைத்த மாற்றுங்கிறது ஓரளவுக்கு வெற்றி பெற்று கணிசமான சீட்டுகளை அவங்க வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே பிரதான கட்சிகள் கூட்டணிக்காக ஒரு இது வந்ததுன்னா நாம ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாங்கும் போது இவர் கூட்டணி ஆட்சின்னு அங்க போனாருன்னா என்ன மாற்றம் அங்க இருக்கும்? கட்டு விரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியன் இல்ல. ஆனா உடனடியாக அதை பேசிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் அவசரமா கொடுத்தாரு. அவர்தான் சொன்னாரு. அதே இதுக்கு விளக்கம் அதை வைகோ சொல்லல, ஜிஆர் சொல்லல, முத்தரசன் சொல்லல. கட்டு விரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியன் அல்ல அப்படின்னு சொன்னது அவர்தான் சொன்னார். அந்த பேச்சோட நிறுத்தி இருந்தா அட்மைரபிளா இருந்திருக்கும். ஆனா உடனடியாக அதற்கு ஒரு விளக்கம் வேற கொடுத்தாரு. நான் இதை சொல்லல, அதை சொல்லல. ஏன் அந்த நிலை ஏற்படுதுங்கிறதான் கேள்வி. நீங்கள் விமர்சனத்தை வச்சீங்கன்னா அதுல ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வரும். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, உடனே அதுக்கு மாற்றா வேற ஒண்ணு சொல்றீங்க. அப்ப மாற்றுங்கிறதே இங்க பெரிய கேள்வியாகுது. இந்த உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் தான் அந்த மாற்றுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுது. அப்சல் குரு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் பேசியதற்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்குது. சிதம்பரத்தின் கருத்து துரதிருஷ்டவசமானது. நாடாளுமன்ற தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடி உயிர் துறந்த இராணுவ வீரர்களுடைய தியாகத்தையும் நம் நாட்டின் நீதித்துறையையும் அவமதிக்கும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அப்படின்னு பாஜக ரியாக்ஷன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் அந்த சிதம்பரம் அவர்களுடைய அறிக்கையை வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாக அவர் அந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு தேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனநோயை போன்ற ஒரு விஷயம் நிலவி கொண்டிருக்கிறது. அப்புறம் விளக்கங்கள் எல்லாம் விதவிதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீவிரவாதி என்றால் யார், தேச துரோகி என்றால் யார் என்கிற வார்த்தைகள், இந்த ரெண்டு வார்த்தைகளுமே மதிப்பிழந்துக்கிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி செடிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் செடிஷன் தான். கூடங்குளத்தில் இருக்க 1,00,000 பேரும் செடிஷன் தான். இன்றைக்கி செடிஷன் தொடர்பாக நம்ம இன்றைக்கி இந்தியா முழுக்க போடப்பட்டுள்ள வழக்குகள் என்பது முதலில் ஒரு அடிப்படையான விஷயம். செடிஷன் சட்டம் என்பது வெள்ளையர்கள் ஆட்சியில் காலனிய காலத்தில் கொண்டு வந்த ஒரு காலாவதியான விஷயம். உலகம் முழுக்க செடிஷன் என்கிற வார்த்தைக்கு புதிய விளக்கங்கள் வந்தாச்சு. இன்றைக்கி ஜனநாயகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிசென்ட்டும், குறிப்பாக இந்த பேட்டிக்குள்ளே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது ஒரு மாற்று கருத்து. ஒருவர் நமக்கு மாற்றாக கருத்து வைத்திருப்பதே தேச செடிஷன் என்றும் தேச துரோகம் என்றும் ஆகாது என்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு ரெண்டு இருக்குது. ஒன்று, எந்த விஷயத்தையும் நாம் முதலில் ஆராய்வது என்பது, அதனுடைய நல்லது கெட்டதை நம்ம பகுப்பாய்வது என்பதே அல்லாமல் நேரடியாக ஒரு மூடநம்பிக்கையை போல் ஒரு விஷயத்தை தொங்கி பிடிப்பதை நோக்கி ஜனங்களை ஒரு ஹிஸ்டீரிக்காக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களும் பெருங்கட்சிகளும் என்று நான் நினைக்கிறேன். வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டனைக்குரியதாக அதை பார்க்கலாம். ஆனால் செடிஷனின் கீழ் பார்க்க முடியாது.
நீங்க எப்படி பாருங்க? அதாவது செடிஷன்ங்கிறது கருத்தா செயலா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு கருத்து மாற்று சிந்தனையை இல்ல வச்சிருக்கிற அது நம்ம 3 பேர் முடிவு பண்ற விஷயம் இல்லைல்ல. சட்ட ரீதியாக என்ன இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தானே அதை நம்ம பார்க்க முடியும். திடீரென்று ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது திடீரென்று அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ திடீரென்று அந்த சட்டத்தை எல்லாம் புதிய விளக்கங்களோட நடைமுறைப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக. அதையெல்லாம் சட்ட வரைமுறைக்கு உட்பட்டது தான். ஆனால் சிதம்பரம் இந்த சமயத்தில் சொல்லியிருக்கிறதுங்கிறது வந்து அவர் சரியான சமயத்தில் சொன்னார். நான் மிக தவறான சமயத்தில், சரியான சமயத்தில் சொல்லியிருக்க வேண்டிய சமயத்தில் சொல்லாமல் அந்த இடத்தில் மிக தவறான ஒரு முடிவை எடுத்துட்டு ஒரு ஹோம் மினிஸ்டராகவும் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த பொறுப்பில் இருந்த இந்த அப்சல் குருவின் தூக்கிற்கு அந்த கவர்மெண்ட் தான் பொறுப்புன்னு இன்னைக்கு தவறுன்னு சொன்னா, ஆட்சியில் இருந்தபோது ஏன் நடந்ததுங்கிறது அவர் சொல்லல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த ஊடகங்கள்ல அல்லது பாரதிய ஜனதா கட்சி தவறாக புரிந்து கொண்டது, அது தவறாக புரிஞ்ச நிலையில ரியாக்ட் பண்றாங்க, அது பொலிட்டிக்கலா அவரை வந்து கார்னர் பண்றதுக்காகவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போலரைசேஷனை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காகவும் பாஜக ரியாக்ட் பண்ணுதோங்கிற உணர்வு தான் பாஜக ரியாக்ஷனை பாஜக என்ன ரியாக்ட் அது பண்ணுதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா பாஜக கரெக்ட், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பாஜக என்ன ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம 3 பேரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவர் பேசிய விஷயங்கள் சரியா தப்பாங்கிறது தான் முக்கியம். ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் டு ஹோல்ட் அன் ஹானஸ்ட் ஒப்பீனியன் தட் அப்சல் குரு கேஸ் வாஸ் நாட் பெர்ஹாப்ஸ் கரெக்ட்லி டிசைடட். அப்சல் குரு வழக்கில் ஒருவேளை சரியாக தீர்ப்பளிக்கப்படவில்லை என்று ஒருவர் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த முறையில் நான் வந்து அப்படி கருதவில்லை. அவர் சொல்றார், நான் அப்படி கருதவில்லை. அவர் வந்து தியாகி அல்ல. இந்திய அரசியமைப்பு சட்டத்தில், இந்திய நீதித்துறையில் என்னென்ன சலுகைகள் எல்லாம், என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம், உரிமைகள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டன, கருணை மனு உட்பட. அதற்கு பிறகுதான் அவர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். அது என்னுடைய நிலை. ஆனா அது தவறாக சரியாக தீர்ப்பளிக்கப்படவில்லை என்று சிலர் கருதுவதற்கான இடம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கான அர்த்தம் என்ன? ஒரே சிம்பிளா சொல்லணும். அது எந்த வழக்குக்கும் பொருந்தக்கூடியது தானே. எந்த வழக்குக்கும் பொருந்தக்கூடியது. அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு எந்த கவர்மெண்ட்ல நீங்க பங்கெடுத்திருந்தீங்களோ, எந்த கவர்மெண்ட் அப்சல் குருவை தூக்கிலிட்டதோ அந்த நிலையிலிருந்து நீங்க பேசணும். அப்ப அதற்கான சந்தேகத்திற்கான இடமும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் கவர்மெண்ட் அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை கொடுத்துதா? பிரசிடென்ட்டுக்கு பாடன் கொடுக்கலாம்னு சொல்லி இவர் 2012 வரை இவர் தான் ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, அப்ப சொல்லி இருக்கலாம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது கூட அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருக்கலாம். ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது அப்சல் குரு, பி சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது அப்சல் குரு தூக்கிலிடப்படவில்லை. இல்ல, பாடம் கொடுக்கணும்னு திரும்ப ரிப்பீட்டட் இது போயிட்டு தான் இருக்குது. எத்தனை வருடங்களாக பிரசிடென்ட்டுக்கு அப்சல் குருவை தூக்கில் போடக்கூடாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இதாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்க மினிஸ்டராகவும் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய இந்த பார்வையை உங்கள் மீது மட்டும் பொருத்தி பார்த்தா நீங்கள் அதற்கான எடுத்த ஸ்டெப் என்ன? பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டா உங்கள் கவர்மெண்ட் இல்ல நீங்கள் கொடுத்தீர்களா? அப்சல் குருவை தூக்கில போடணும் அப்படின்னு சிதம்பரத்துக்கு அந்த நெருக்கடி கொடுத்தவர்கள் யார்? நெருக்கடி என்ன நெருக்கடி வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிற அளவுக்கு நீங்க பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீங்கன்னா எந்த சந்தேகமும் கிடையாது. அப்சல் குருவை தூக்கிலிட சொன்னவர்கள் 2001 ஜனநாயகத்தின் கோவில் இந்திய நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்தை தாக்கியதற்காக அதுல அப்சல் குருவை தூக்கிலிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாடு முழுக்க முன்வைத்தவர்கள். 1995 பஞ்சாப் முதலமைச்சர் பியான் சிங்கை கொலை செய்த, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பல்வந்த் சிங் ரஜோனாவை தூக்கிலிடுங்கள்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு அரசியல் தளத்துல ஜனநாயகத்தின் கோவில் எது? நாடாளுமன்றம், சட்டமன்றம். அந்த கோயிலுக்குள்ள போய் அதை எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொண்ட ஒரு முதலமைச்சரை கொலை செய்தவர்களுடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது பற்றி இன்று வரைக்கும் எந்த தேசபக்தர்கள்ட்ட இருந்தும் குரல் வரல. பஞ்சாப்ல வந்து அதை பத்தி பேசுவதற்கே அவங்க தயாராக இல்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் களம் இதுதான். ஓட் பேங்குக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி அரசியல் களம் இதுதான் சொல்லி அங்க மௌனமாக இருக்கிறத நியாயப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அப்சல் குருவை தூக்கிலிடுறத கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற பொருள் ஆகுது. இல்ல, நான் வந்து அப்சல் குருவை நீங்க இந்த மாதிரி ஒரு இது கொண்டீங்கன்னா ஏன் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். ஏன் அந்த இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நான் வந்து நியாயத்தின் பக்கம் தான் பேசுறேன். இப்ப நீங்க சொன்ன அந்த பஞ்சாப் சிஎம் விஷயத்திலையும் ஏன் அது சம்பந்தமான குரல் எழலைன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா ஏன் எழலைன்னு கேட்கக்கூடிய கேள்விதான் என்னிடம் இருந்தது. அவரை ஒரே ஒரு நிமிஷம், அவரை தூக்கில போடுங்க நான் கோரிக்கை வைக்கல, ஒருவரை கொல் என்று சொல்லி எந்த கோரிக்கையும் நான் எந்த காலத்திலையும் வைக்க மாட்டேன், அது வேற கதை. ஆனா
இரட்டை நிலை மனிதர்களிடத்துல அல்லது கட்சிகளிடத்துல எப்படி இரட்டை நிலை இருக்குது அப்படின்னு எனக்குள்ள வரக்கூடிய உணர்வை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்து. அதே இரட்டை நிலையைத்தான் நானும் தொடர்ந்து கேள்வி கேட்கிறேன். இந்த விஷயத்தில் ப. சிதம்பரத்துக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கருத்து இருக்குமானால், இவர் ஹோம் மினிஸ்டராவோ ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ இருக்கும்போது அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கணும் அஃப்சல் குருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டிய இதை வந்து பிரசிடென்ட்டை எடுத்துட்டு போனாரா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? ஏன் அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை அஃப்சல் குருக்கு கொடுக்கவில்லை காங்கிரஸ் அரசாங்கம்ங்கிற கேள்வி வருமா வராதா? இல்ல, இடம் இருக்குன்னு சொன்னாருன்னா அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அவர் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய ரோலை பத்தி அவர் எதுவுமே இவர் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர், இவர் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர். அவருக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்டன. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லால எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டதற்கு பிறகு அவரை தூக்கில போடுறாங்க. அதான் அவருடைய நிலை. இன்னும் 2 வரி சொல்றாரு. அந்த வரி ரொம்ப முக்கியமானதுதான், பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக நீங்கள் சொன்ன பார்வையோட நான் உடன்படுகிறேன். நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். சட்டத்திற்கு சட்டப்படியான ஒரு கொலை செய்வதற்கு இடம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் நாகரீகம் பெற்று வருகிறார்கள் அந்த தண்டனையை ஒழித்து கொண்டு. அந்த இடத்தை நோக்கி நாம் நகர வேண்டியது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையும், ஒரு தேசமே ஒரு மனநோய் மருத்துவரனுடைய ரிசப்ஷன் போல காட்சியளிக்க முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. எதையும் அதனுடைய நல்லது கெட்டதின் அடிப்படையில் பகுப்பாய்ந்து பேசாமல் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரு ஹிஸ்டீரிக்கான மனநிலைக்குள்ள, நல்லது கெட்ட பற்றியே விவாதமே கூடாது, நேரடியாக அரசு சொல்லும் அல்லது நேரடியாக ஒரு தேசிய வெறி ஊட்டப்பட்ட ஒரு கருத்தை அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பயிற்சி வந்து இன்னைக்கு இங்கே அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு குறிப்பாக காஷ்மீர் விஷயம் அல்லது அஃப்சல் குரு விஷயம், இது போன்ற விஷயங்களில் நாம் நல்லது கெட்டதை அதனுடைய உட்கிடக்கையே பேசக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய பிரஷர் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அஃப்சல் குரு வழக்கிலும் இன்னைக்கு நிறைய பேசப்பட்டிருக்கு. அவர் கைது செய்யப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு அந்த வழக்கே எவ்வளோ ஃபால்ஸாக ஜோடிக்கப்பட்டது அல்லது அந்த வழக்கு நடந்த நடைமுறை என்ன என்பதை உச்சநீதிமன்றமே விமர்சிச்சிருக்கு. அப்ப இந்த உள்ள விஷயங்கள் நம்ம கீழே பேசுறது இல்லை. உதாரணத்துக்கு 90க்கு பிறகு மட்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 68,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 10,000 பேர் காணாமல் போயிருக்காங்க, 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தாக்குதல் என்கிற வழக்கை நம்ம எடுத்து டீட்டெயிலாக அந்த கேஸை படித்தோம்னா, தீர்ப்பை படித்தோம்னா, அந்த தீர்ப்பு முழுக்க லேப்சஸ் இருக்கு. அந்த தீர்ப்பு முழுக்க லேப்சஸ் இருக்கு என்பது நீதிபதிகளுக்கும் தெரிகிறது. அதனால்தான் அவர்கள் இறுதி பேரால அவருக்கு மரண தண்டனை என்று சொல்ல வரும்போது என்ன சொல்றாங்க, இந்த நாட்டினுடைய தேச நலன் கருதி தூக்கில் போடுறோம் அல்லது இந்த தேசத்தினுடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், ஒரு கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்த ஒரு ஆளை நான் தூக்கில் போடுறேன், என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்த சர்க்கம்ஸ்டான்சஸ் if put together, அப்படி நிறைய இஃப்பும் பட்டும் அந்த தீர்ப்பினுடைய கடைசி 5 பக்கங்களில் இருப்பது என்னால விரிவாக பேச முடியும். நீங்க அந்த பிரச்சனை என்னன்னா, இப்ப நமக்கு அஃப்சல் குருவை யாரென்றே தெரியாது. இன்னைக்கு அஃப்சல் குரு என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஊடகங்களின் வழியாக, அதாவது பாஜக தலைவர்களின் வழியாக அல்லது பலரின் வழியாக எல்லாரும் பேச மறுக்கிற இடம் என்னன்னா, அவரை பற்றி நாம் பேசக்கூடாது அப்படின்றதுதான். அவரை நேரடியாக ஒரு தேச துரோகி என்று அறிவிக்க மட்டும், அவரை பற்றி பேசினாலே பேசுறவன் தேச துரோகி என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அந்த தீர்ப்பை படித்தால் நமக்கு தெரியும். இன்னொன்று, அந்த நாளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த 13 டிசம்பர் 2001 இந்த வெடிப்பு நடந்தவுடன் உடனடியாக ஊடகங்கள்ல வந்தது என்ன, ஊடகங்கள் என்ன செஞ்சிச்சு? இன்னைக்கு நம்ம சொல்றோம் மீடியா ட்ரையல் என்பது அப்பதான் இந்தியாவில் தொடங்குது. அந்த அடுத்த 1 வாரத்திற்குள் அந்த ஒட்டுமொத்த தாக்குதலை பற்றிய டாக்யூ டிராமாக்களை இதே ZTV எடுத்து வெளியிட்டது தொடங்கி, அவர்களை பார்த்தால் அவர்கள் பாகிஸ்தானியர்களை போல் காட்சி அளிக்கிறார்கள் என்று அத்வானி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நூற்றுக்கணக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளால கோட் பண்ண முடியும். அஃப்சல் குரு என்பவர் இந்திய இராணுவத்திடம் சம்பளம் பெற்று வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர். அதுக்குள்ள போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கவரை கைது பண்ணி அந்த வழக்குக்குள்ள கொண்டு போய் ஜோடிக்கிறாங்க. இதை நான் சொல்லவில்லை, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எடுத்து நாம் வாசித்தாலே இந்த விஷயங்கள் எல்லாமே வழக்கறிஞர்களுடைய வாதமாக அது வருது. இந்த விஷயங்கள் எல்லாம் வழக்கறிஞர்களுடைய வாதமாக வருது. நீங்க அதை பற்றி பேசவே கூடாதுங்கிற நிலையா எடுக்கிறீங்க? இல்ல, பேசவே கூடாதுங்கிறதுல அதுதான் முதல் வரியா நான் சொல்லும்போது நீங்க என்டர் பண்ணது அதை தான் சொன்னீங்க. எந்த விஷயத்தையும் பேசலாம், ஆனா அதனுடைய செயல் வடிவம் என்ன மாதிரியாக நீங்க கொண்டு போறீங்க அந்த கருத்துக்கு அப்படிங்கும்போது தான் அது செடிஷனா இல்லையாங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டுது. நீங்க ஆசாதி காஷ்மீருக்கான விடுதலையை பத்தி நீங்க பேசுறீங்க, இல்ல காஷ்மீருக்கான உரிமைகளை பத்தி பேசுறீங்க, இல்ல காஷ்மீருக்கான செல்ஃப் டிட்டர்மினேஷனை பத்தி பேசுறீங்கிறது பிரச்சனை இல்லை.
இல்லை. ஆனால் அதை எப்படி செய்வதாக நீங்கள் பேசுகிறீர்கள், இல்லை அதை எப்படி அடைவதாக உங்கள் கருத்து இருக்குதுங்கிறத வச்சு உங்க மேல இது போட முடியும். மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், மிக பிரபலமான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவர் சொல்றாரு, எனி லாயர் ஃபெமிலியர் வித் தி லா லைட் டவுன் இன் திஸ் பிஹாஃப் வில் நோ தட் திஸ் இஸ் நாட் செடிஷன். இது செடிஷனுக்கான குற்றம் அல்ல, ராஜதுரோக குற்றம் அல்லங்கிறது இந்த லாவை பற்றி, இந்த சட்டத்தை பற்றி தெரிந்த எந்த வழக்கறிஞரும் தெளிவாக சொல்லுவாங்க. இது செடிஷன்ங்கிறது வந்து இந்த இதுல வந்து டூ மச் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா அதை பற்றிய கண்டனங்கள் ஏன் தனி மனிதர்களிடத்துல இருந்து வர மாட்டேங்குது? அரசு வந்து செடிஷன் போட்டது தப்பு, அது வந்து சாதாரண வழக்காக கையாண்டிருக்கலாம், அல்லது ரொம்ப சாதாரண வழக்கில் சொல்லுவாங்க 20 இது போன்ற 20 வயது அந்த வயசு ரேஞ்சில் இருக்கிறவங்க இதையெல்லாம் பேசிட்டு கல்லூரி வளாகத்தை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போக போறாங்க, இதை சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிதம்பரமே சொல்றாரு, அது ரெடிகுலஸா இருக்கிற வயசு, ரெடிகுலஸா பேசுவாங்க, அதை வந்து நாம கடந்துவேன். ரெடிகுலஸா பேசுகிற பேச்சு, அவர்கள் ரெடிகுலஸா பேசுற பேச்சுல ஏஜ்ல இருக்கலாம், ஆனால் அந்த இது எப்படி இருக்கும்? ராஜ்நாத் சிங் ஒன்று பேசுறாரு, அதனுடைய விளைவு வந்து வக்கீல்கள் வந்து அடிக்கிறாங்க, ஒரு மாப் ரூலை நோக்கி அது போகுது. விளைவுகள், நாம பேசக்கூடிய பேச்சுகளின் விளைவுகள் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்க இதை பேசாதீங்க இதை பேசுங்கிறதான். ரெடிகுலஸாக பேசுகிற பேச்சு ரெடிகுலஸா இருந்து அதோட நின்னுட்டா பரவாயில்ல, இதனுடைய எதிர்விளைவு காஷ்மீரிலோ இல்ல ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாலேயோ எங்கேயாவது ஒரு இதாக வெளிப்பட்ட அதற்கான பொறுப்பை மாணவர்கள் மீது சுமத்த முடியுமா? ஜனநாயகத்தின் கோவில் தாக்கப்பட்ட ஒரு வழக்கு சம்பந்தமாக ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள்லாம் கடைசியில நீதியின் கோவிலுக்குள்ள வழக்கறிஞர்கள் வந்து அக்யூஸ்ட நீதிபதிகளுடைய பார்வைக்கு முன்னாலேயே அக்யூஸ்ட தாக்குற அவலத்தை நம்ம பார்க்குறோம். ஆக அங்க அந்த சம்பவத்தின் மேல யாருடைய கோபமும் வரல. அந்த ஹிஸ்டீரியா ஏன் இவர் பேசும்போது சொன்னார், ஒரு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது பற்றி யாரும் பேசல. இரண்டு பக்கமும் பேசலாம். ஏன் ஒரு ஹிஸ்டீரியா பில்ட் ஆகுது? இந்த மாணவர்களுக்கு நீங்க மாணவர்கள் பேசியது தவறுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அது கடும் கண்டனத்துக்குரியது. ஆனா அதே நேரம் மாணவர்கள் மீதான இந்த செடிஷன் கேஸுங்கிறது டூ மச் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. மாணவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. உடனே அப்சல் குருவை குளோரிஃபை பண்றது, மக்பூல் பட்டை குளோரிஃபை, அப்சல் குருவோட நாம நின்னுறோம். மக்பூல் பட் யார்? மக்பூல் பட் இதே மாதிரி தூக்கிலிடப்பட்டவர் 80களில். பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் அவருக்கும் கொடுக்கப்பட வேண்டுமா? அங்க அந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக காஷ்மீர்ல அப்போ மாபெரும் போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. இந்திரா காந்தி அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம உடனடியாக தூக்கிலிடுறதுக்கு முடிவு செய்தாங்க. மக்பூல் பட் டெரரிஸ்டா இல்லையா? அவர் மீது அந்த குற்றச்சாட்டின் மீது ஏதாவது பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் இருந்ததா? டெரரிஸ்ட பத்தி நம்ம பேசணும்னா இந்த இப்போ யாருடைய ட்வீட்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதாக யாருடைய ட்வீட்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதாக உள்துறை அமைச்சர் சொல்றாரோ அவரை பத்திரமாக கொண்டு கொடுத்ததுல இருந்து நம்ம பேசணும். யார் கொண்டு போய் பத்திரமாக அவரை ஒப்படைத்தாருங்கிறதுல இருந்து நம்ம பேசணும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இறுதியாக நீங்க 2 பேரும் என்ன கருதுறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, என்னை பொறுத்தவரை முதல்ல நான் வந்து இந்த விவாதத்துக்குள்ள நாம் திரும்பி சொல்ற நாடாளுமன்றம் ஒரு கோவில், நீதிமன்றம் ஒரு கோவில் என்பதை நம்ம ஒட்டுமொத்தமாக ஏற்கவில்லை. அவையெல்லாம் இந்த நாட்டில் ஜனங்கள் சௌகரியமா இருப்பதற்கான நிர்வாகம் செய்யக்கூடிய கட்டடங்கள் தான். அப்படி நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது. நம்ம முதல்ல இதை கோவில் குளம்னு கொண்டு போய் மசூதி தேவாலயம்னு சொல்றதே என்னன்னா இதை திருப்பி விவாதத்துக்கு வெளியே கொண்டு போறதுக்கு தான். நேரடியாக சாமி ஆடுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தான் கேள்வி அப்படி இல்லை. ஜனநாயகத்தில் எல்லாவற்றையும் பற்றி நாம் பேசலாம், விவாதிக்கலாம், கருத்து வைத்திருக்கலாம். ஒரு கருத்து கூறுவது, கருத்து வைத்திருப்பதே தேச துரோகம், தேச குற்றம்னா தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தேச துரோகிகள் தான். முதல்ல இந்த அளவுகளின் வழி பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள், ஏனென்றால் தமிழ் சமூகத்தில் நாம் வெளிப்படையாக பல கருத்துக்களை பேசவும், இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் நடத்தவும், பல்வேறு தலைவர்களை கொண்டாடவும் இந்த சமூகம் வந்து எதிரெதிர் நிலைகளில் நிறுத்தி அப்படி செஞ்சிருக்கு. ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன்னா அது அதிகபட்சமாக தமிழகத்தில் தான் சங்க காலத்திலும் சாத்தியமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிதம்பரம் வார்த்தைகளே சொல்றதா இருந்தா பாகிஸ்தான் வாழ்கிற முழக்கம் வந்து காஷ்மீர்ல இன்றும் தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கலிஸ்தான் பற்றிய முழக்கங்கள் பஞ்சாப்ல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பரணிகள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் பாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்களை செய்கிறார்கள்ங்கிறது உண்மைதான். ஆனா அதையெல்லாம் செடிஷன்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.
அதற்கான உங்களுடைய கருத்தை கேட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதாவது அந்த புனிதத்தன்மையை ஏற்றுவதுங்கிறது எந்த விதத்துலையும் அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் புனிதத்தன்மையை ஏற்றுட்டீங்கன்னா அதை பற்றி கேள்வியே கேட்க முடியாது. அப்படியே இல்லை, எல்லா விஷயங்களையும் கேள்வி கேட்கலாம், எல்லா விஷயத்தையும் மறுத்து பேசலாம், அந்த கருத்துக்கான சுதந்திரம்ங்கிறது இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் காஷ்மீர் பிரச்சனையை நாம் எடுத்து வெளிப்படையாக விவாதித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து ஒவ்வொரு கட்சியினுடைய கருத்துக்களையும் கேட்டு நாம் இதை உடைத்து பேசினால்தான் இதற்கான ஒரு தீர்வு. இல்லாட்டி காஷ்மீரை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ணி ஆட்சிக்கு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கலாம். பல தொலைக்காட்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அல்லது அரசு சார்பாக அல்லது JNU மாணவர்களுக்கு எதிராக பேச வரும் பிரதிநிதிகள், அறிஞர்கள் அவர்கள் பயன்படுத்திய சொற்களை நான் மீண்டும் கையாண்டேன், கோவில்னு சொல்லி. மற்றபடி கோவில்ங்கிறது விவாதத்துக்கு வெளியில வரும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. என்னன்னா எனக்கு முடிக்கணும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேச துரோகம் என்றால், தேச துரோகி என்றால் என்ன என்பதற்கான மறு வரையறை நாம் எட்ட வேண்டியது இருக்கு. ஊழல் செய்வது, தேசத்தை விற்பது, தேச சொத்துக்களை விற்பது, பொதுத்துறையை விற்பது, இவை எல்லாவற்றையும் நாம் இன்னைக்கு அந்த தேச துரோகத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படின்னா ஃபிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குன்னு இன்னொன்னையும் சொல்லலாம். நேரம் இல்லை, எதை பத்தி வேணாலும் நம்ம விவாதிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம செஞ்ச ஒருவேளை எங்காவது நம்ம நிர்வாகத்துல தவறு நடந்திருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக இந்த விவாதங்கள் பயன்பட்டால் போதுங்கிற அளவில் எதை பற்றி வேண்டுமானாலும் விவாதிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.